ராசி ராசி ஆண்டவரை மீண்டும் வரட்டும். சரிமா. இச்சமயம் தோன்றவர் என்னால் இறந்து வரப்படுகிறதா உனக்கு? நீ இறந்த ஊரு எந்த ஊருன்னு சொல்றது? எந்த ஊரு பொறுப்பு ஊர்லாம் கேட்காது. அந்தமா நீ எந்த ஊருங்கம்மா? ஆமா. புகார் மயமா போயிட்டியா? நீர்வளம் நிலவளம் கோவளம் என்று சொல்லக்கூடிய ஐவளம் பொருந்தி அருமையான கிராமம். அருமையான கிராமம். இச்சமயம் அமர்ந்திருக்கும். ஆமா. சபையில் வந்தாயே நீ யாருன்னு கேட்கலாம் இல்லையா? ஆமாம்மா. அவன் 56 தேசம். 56 தேசம். தலைநகரம் அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம். இந்த அஸ்தினாபுரத்தை நீதி நேர்மையோடு ஜெகத்தோடு அரசு பரிபாலனை செய்யக்கூடிய அவருடைய மனைவி தான். இவருடைய நாமதேயம் பானுமதி. பேரில் உயர்ந்த பெருந்திருவாள் என்பார். பெருந்திருவாள். ஆமா. சரிமா. ஏன்னா பானுமதி பேரில் உயர்ந்த பெருந்திருவாள் என்கிறாயி. இரு நாமதேயம் எப்படி வந்ததுன்னு நீ கேட்கலாம் இல்லையா? பானுன்னு சொல்லக்கூடிய சூரியன், மதியன் சொல்லக்கூடிய சந்திரன் இருவரும் ஒன்றாக சேர்ந்தால் அமாவாசையா? அமாவாசையில் நான் பிறந்தேனா? என் தாய் தந்தை எனக்கு பானுமதினு ஒரு பேர் வச்சுட்டாங்க. பானுமதி. ஆமா. பேரில் வந்த பெருந்திருவா. பெருந்திருவா. இந்த அச்சிமா எல்லையிலே என்னுடைய பதியானவருக்கு முன்பதாக 99 பேர் தமிழ்மார்கள். நான் முதலாக வந்த நாளே என் மாமியானது பேரில் உயர்ந்த பெருந்திருவாள் என்று எனக்கு ஒரு பேர் வச்சது. பெருந்திருவாள். ஆமா. எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பொன்பொருள் கூட விவரம் மாட மாளிகையோடு வசதி வாய்ப்போடு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் மனசுல பெரிய ஒரு படம் கூட்டு என்னுடைய சிறிய மாமனார் பாண்டு மகாராஜா, குந்தமாதேவி சிறிய மாமனார் பரிவோடு வாழ்ந்தார்கள். என்னுடைய பரியானவருக்கு போராமை ஏற்பட்டது. போராமையின் காலத்தினாலே பாண்டவர் அழைத்தார், சூதாடினார், நாட்டை வைத்தார், காடு ஓட்டி விட்டார். 13 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. காரகத்தில் எங்கு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ பாண்டவர்கள் அத்த பாகத்துக்குள்ளவர்கள் அலைமோதி இருக்கிறார்களே, இந்த கொடுமையெல்லாம் செய்யலாமா? நான் ஒரே ஒரு பிள்ளை பெற்றுக்கோமே அப்படின்னு ஒரு அள்ளும் பகலும் 60 நாய் எனக்கு வேலை தான். ஆமாண்டா. முன்ன போகும்போது எவ்வளவு பேர் சொல்லுவாங்க. ஏன்னா பங்காளி சொத்தியா மாதிரி சாப்பாடு பாவி கட்டு போடுவானோ, அவன் பொண்ணாச்சாலி எப்படி கொத்தா இருக்குமோ, அவன் கும்புக்கு அவன் கோட்டா போருமோ, அவன் முடி எப்படி முடி முள்ளாடிப்பாங்களோ அப்படி இப்படின்னு கேட்கும் போது என் மனசு ஒரு பக்கு எப்பா போயினா போயதாமா எனக்கு மொத்த பேரும் பேசுறாங்கம்மா. நீ காவல் கேட்கறியா? முன்ன அசியோடு கேட்கறாங்க. எங்க அம்மா நல்லவங்க சொல்றதான் நீ. நான் சொல்லிட்டேன். நானு எங்க அம்மா டீ வாங்கி கொடுத்தா கூட அவங்க ஜோபி கை விட்டு செய்யலாம் 100 ரூபா வரும். கூட வந்து 20 வருஷம் இன்னும் சிங்கிள் டீ வாங்கி தரணும். அவ்வளோ புடுவுதி பாவம். கூத்தாடி பாய்க்கிறோம் ஊரா. இதெல்லாம் உனக்கு செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் வந்துக்கிறோம். இல்லைம்மா இறங்குங்க. சரி, அந்த கதை ஒரு பக்கம் கதை வர்றா. ஆமா, அப்படி இருந்தால் நீயே வர்ற. நீ வா 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 வா.
இருமா அந்த கடையை முன்னாடி சோப் போட்டு போவான்டா. எதுக்கு பாத்தியா? அவனே பார்த்தா ரசத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அவனுடைய முகமானது அலர்ந்த செந்தாவரை கீழாக இருக்கிறது. எவ்வளவு சந்தோஷம் பத்தியா? சிம்மாசனத்திலே ருசிக்கிறார். பலமோடு நலமோடு நான் இருக்க சுவாமி வேண்டும். ஆமா, ஆனால் இன்றைய தினம் என்னை அழைத்த காரணம், அது சீக்கிரம் உனக்கு அழைத்த காரணம் என்ன தெரியுமா? உண்மை விளங்கவில்லையே. சந்தோஷம் சந்தோஷம். ஒரு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம். என்ன எப்ப சந்தோஷமா இருக்கிறேன்? சரிங்க, நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா? எப்படி? நான் ஏன் சந்தோஷமா இருக்கிறேன்? நேற்று உலகமாமணி தூது வந்தான். பதில் தூது சஞ்சமாமணி வரை விடுத்தோம். ஆகையால் ஒரு தூது வந்தாச்சு, ஒரு தூது போனாச்சு. இப்போது என் நாடு ஒருத்தர தூது வர போறது கிடையாது. ஆகையால் எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் இருக்கலாம். ஏன்னா நீ அனந்தமின் ஒரு பேரை இருக்கு பாரு சந்தோஷமா. என் பாரியால் அந்த சந்தோஷம் உனக்கு வரணும். அது எனக்கு நீ உனக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம். எனக்கு மட்டும் இருக்குது. நீ எப்படி இருக்கணும்? ஆமா சந்தோஷம். சந்தோஷமாக ஆமா உன்னுடைய தங்கைமார்களை எல்லாம் அழைத்து பாண்டவருக்கு நாடு ஓட வரதுல பச்சை சோறு டேய் தெத்தருவா சந்தோஷமா. எதுக்கு? பாண்டவர் செத்துட்டாங்க. டேய் பாண்டவருக்கு பரிந்து நாடு கேட்க வந்தாலும் நாங்க நாடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்றோம். டேய் நீங்க அனைவரும் சென்று நாம கொடுக்கறது நீங்க இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓஹோ, ஒருவேளை பாண்டவர் செத்துட்டாங்களா இல்ல நாடு கேட்காம ஒரே அடியா காட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கு யோசனை வரணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும். தானே வாழும் தான் முன்னாடி தாலியா இருக்கணும். சொல்ல வந்ததே அதான். நீ சந்தோஷமா இருக்கணும். என் தம்பிமார் மனைவி அனைவருமே சந்தோஷமா இருக்கணும். என்ன பண்ற? சந்தோஷமா கூட உறுதுணையா இருக்கணும். நல்லவங்களுக்கு நல்ல வாய்ப்பு தான், கெட்டு போனவங்களுக்கு கெட்டு போன வாய்ப்பு தான். இல்லையா? நாம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறாங்களா? அதெல்லாம் கேட்க போற ஆள் இல்ல. அவரு இருந்தாலும் பங்காளின்னா அவருக்கு உண்டான அடுத்த பாகத்து கொடுத்துடணும். அதுதான் நியாயம். மகாராஜா நாடு கொடுக்கணும். உனக்கு வேலை கிடையாது, நீ போயிடு. என்னாச்சு? ஒண்ணுமே இல்ல. அவன் பேசல நீ கேட்க, அவன் கலவம் நீ கேட்கல நீ கேட்க. யாரு வந்து நாடு கேட்டாலும் நாடு நாங்க என் தங்கச்சி எல்லாம் கூட்டு வேண்டி போய் முன்னாடி என்ன போறாங்க.
ராசி ராசி ஆண்டவர்கள் மீண்டும் மீண்டும் பெருகட்டும். யாதொரு குறையும் இல்லாமல் சுகமோடு இருக்க வேண்டும் அப்பா. இந்த தெய்வீக கலாட்சம் பொருந்திய அற்புதமான சபைதனில் வந்திருக்கக்கூடிய வெண்பாவை யார் என்று விளக்கம் புரிந்து கொண்டாயா? சொன்னதாவா தெரியும். இதுவா என்ன நாடு? சந்தானபுரம் என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம். என்ன நாம் இருப்பதோ சந்தானபுரம் கிராமம். சொல்லுகின்ற அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்தை ஆண்டவருக்குரிய பேரரசன் யார் தெரியுமா? பேரரசு அவரு. யாரு? அண்ணவருடைய தலைமையாக இருக்கக்கூடியவர். அண்ணவருக்கு தம்பி 10வது தம்பி யார் தெரியுமா? அவருடைய பேர் தெரிஞ்சா ஒழுங்கா சொல்லு. ஏமா 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 மொத்த உங்க தண்ணி சொன்னது பாருங்க. என்ன பேர் சொன்னா ஒழுங்கா சொல்லுப்பா. ஏதோ மாத்தி சொல்லுங்க. குண்டு மேய்க்குமா? அண்ணனுடைய மனைவி தாம்பாடானு அவர் பண்ணிட்டீங்க. ஆமா. ஏன் என்ன சந்தேகம் இருக்காங்க? அவர் பொண்டாட்டியான்னு கேக்குறேன். அண்ணவருக்கு மனைவியாக வகித்து என்னுடைய நாமதேயம் என்ன தெரியுமா? சொல்லுமா. அமுதவல்லி என்பது என்னுடைய நாமதேயம். அமுதவல்லி. எங்க மாமியார் பேரு அமுதவல்லி தாமா. என்ன உங்க மாமியார் பேரா? எங்க மாமியார் பேரு. உங்க மாமியார் பேர் மட்டும் தான் அப்படி இருக்கும், வேற யார் பேர் இருக்காதா? இல்லம்மா எங்க ஊர்ல அவங்க பேர் மட்டும் தான் இருக்குது. அதனால கேட்டேன் நானு. அமுதவல்லி என்ற பெயரெடுத்து என்னுடைய கணவரை வளர்ந்து இந்த அஸ்தினாபுரத்திலே யாதொரு குறையும் இல்லாமல் சுகமோடு இருக்கிறா. என்ன குறைக்கு போகுது? பணத்துல குறைவா, வசதியில குறைவா, நகரத்துல குறைவா, ஆடை ஆபரணத்துல குறைவா, ஆண்டையில குறைவா, உங்களுக்கு எதுல குறைவு? ஒரு ஆண்டையில ஒரு ஆண்டை மாத்திட்டீங்க. பணம் கிடக்குது. அதுல கூட ஒரு குறை வரும். ஒரு ஆண்டியா இல்லைன்னா நீ தான் சொன்னமா எல்லாம் குறைன்னு. ஆமா, எதிலும் குறையில்லாமல் இருக்கிறோம். கம்னுமா சரியா அப்படி சொல்ற? நானே ஒரு வைத்தியர்ஸ்ல வந்து வரணுமா? கம்னுமா என்ன வைத்தியர்ஸ்ல? என்னடா அப்பேற்பட்ட வைத்தியர்ஸ்ல இருந்தா உனக்கு ஒரு 500 ரூபாய் செலவு போய் 50,000 ரூபாய் செலவு சொல்லிட்டு வயிறு எரியுதுமா. கஷ்டம் என்னதான் சொல்லு. ஏன் வயிறு எரிஞ்சிட்டு வர்ற? நேற்று கூத்தாடுனா ஏன்னா நேற்று எதுனமா மேலேரி கிராமம் வீட்டுக்கு போன மாதிரியா? சரி பயிர் வைக்கணுமே சொல்லிவிட்டு. ஆமா, எங்க அப்பா எனக்கு சேர்த்து வச்சுக்கிறேன். காணி ஓ என்ன இருக்கிறது ஏதோ அதுவாது உங்க அப்பா சம்பாதிச்சிருக்காரு. சம்பாதிச்சு பாரு எல்லாரும் நின்னுறாங்க. ஆமா, சம்பாதிக்க முடியுமா? நம்ம சேடை ஓட்டுமா? சேடை ஓட்டுமா? நாமும் பயிர் வைக்கணும். சார் தூக்குற ஆண்டு வாட்டணும் அப்படின்னு ஓடினேன். நீ காலையில் 7 மணிலாம் போயிட்டு கேள்வி ஆட்டுது. ஆமா, யாரோட 12 மணி வரல உள்ள முட்டல காலையில போய் இறங்கி 10 பேர் அலறாங்க. என்னடா போய் கூத்தாடி போய் இவ்வளவு வேக வெட்டனான்டா. காலையில 8 மணில இருந்து 12 மணி வரை வெட்டறேன் நானு. ஓஹோ 4 ஹவர் வெட்டிங்கறான்டா. ஆமா 10 தம்பியுடைய தாண்டறேன் நானு. 4 மணி நேரமா வெட்டிக்கிறேன். தூக்கிட்டேன்ப்பா. நான் நாடகாட்டு போடி அப்படியே தூக்கிட்டியா மம்பி வச்சிட்டு. கீழ குடினா வயிறு இடிக்குது. பொறுமையா வெட்டினா போறேன். ஆமா, சாப்பாடு எடுத்துட்டு போய் வருவான் மதியம் முன்னாடி பாய் முண்டை. அட தாலி அடக்கும். டேய் டேய் கை காட்டுறேன்னா முன்னாடி கேட்டமா? ஏண்டா காலை 8 மணிக்கு போய் 12 மணி ஆச்சு சாப்பாடு கொண்டு வரல. சாப்பாடு எடுத்துட்டு வரல. சரி மம்பி அங்கேயே வச்சுட்டு பசி வேற எடுக்குது அதிகமா. வயிறு கவங்கவா இருந்து கண்ணு முடிச்சு வேற போனேன். மம்பி வச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்தமா. சாப்பிட்டு வந்து பாரு. ஆமா, மம்பி தொட்டா மம்பி சூடாகுது. ஓஹோ மம்டிய தொட்டா மம்பி தொட்டா சூடாகுது. சரி சும்மா இருக்க முடியுமா? எங்க பக்கத்து கடையில அப்படி வந்தாரு. ஏமா மம்பி சூடாகுது பாண்ண. ஆமா, அது அந்த சொன்னாரு. டேய் பாய் என்னடா பாவி உங்க அப்பா இருக்கும்போது ஒய்யா பயிர் வைப்பான். ஆமா, பயிர் வைக்க தெரியாது. என்னடா பாவி உனக்கு அண்டை வெட்ட வந்து தெரியல. இவ்வளவு நேரமா வெட்டிக்கிறியாடா? அட பாவி மம்பி ஜுரம் வந்துதுடா பாவி அப்படின்னு உங்க பக்கத்து கடையில ஆஸ்பத்திரிக்கு ஓடுறா அப்படின்றான். அப்படின்னு உங்க பக்கத்து கடைக்காரன் சொல்றான். சும்மா இருக்க முடியுமா? ஆமா, பூமி பக்கத்து மம்பியா நீங்க தூக்கி பணம் பார்க்க ஓடன. எங்க எடுத்து போன மம்திய? ஹாஸ்பிடலுக்கு. ஜரம் வெட்டுதுன்னு சொல்லவே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனியா? சார் டாக்டர் சார் என்ன பண்ணாரு? என் மம்பி ஜரம் வந்துது சார். மம்பி சூடாகுதுன்னு பாரு. ஆமா, நீ எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. மம்பிக்கு ஜரம் போயிடணும். தொட்டு பார்த்தா பாரு சூடாகுது. இது ஓவர் பிபிக்குது. சரியான ஜரமா இது மம்பிக்கு. ஆமா, 500 ரூபாய் பீஸ் ஆகும். கொஞ்ச நேரம் சின்ன ஓஹோ 500 ரூபாய் செலவு பண்ணா நான் அந்த ஜரம் எல்லாம் போயிடும்பா அப்படின்னு சொல்றாரு. சரி சரி சார் எவ்வளவு நான் கொடுத்துருவேன் மாதிரி. ஆமா, மம்பி எடுத்துன்னு போனாரு. நீ வெளியே உட்காரு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரேன்னாரு அவரு. ஓஹோ அந்த மம்பிக்கு எடுத்துன்னு போனாரு. டிடி பார்த்து நடக்கிற நானா மாட்டாருன்னு
என்னடா பண்ற எட்டி பாத்துட்டு பாரு. சரி என்னதான் வைத்தியம் செய்யணும் நம்ம பார்க்கணும். மம்டி எடுத்து போனாரு. ஒரு தொட்டில் நஞ்சாரு. எத்தனை எங்க குடுத்தாரு. டேய் நைனா தொட்டி நிரம்ப தண்ணி இருக்குது. அதை வெச்சு எடுத்து வந்து குடுத்தாரு. இவ்வளவு மம்டி சூடா இருந்தது. ஆமா இவ சூடாகல பாருங்க. சூடு மொத்தம் போயிடுச்சுடா. ஜரம் மொத்தம் போயிடுச்சு. சார் சில்லுங்க சார். ஜரம் போச்சுடா. அப்படினாரு. சரி எடுத்து வீட்டுக்கு வந்து நீ நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்து மறுநாள் போய் அண்டை வெட்டணுமே. வீட்டுக்கு வந்தா எங்க ஆயா முக்காடு போட்டு உட்கார்ந்து பாரு. எங்க ஆயா ஜரம் அடிக்குது. அட போய் வீட்டுக்கு வந்தா உங்க ஆயாக்கு ஜரம் அடிக்குது. உங்க பாட்டி நெத்தில தொட்ட சரியான சூடாகுது. நான் பாட்டிட்டு பாரு பாரா ஜரம் அடிக்குது. ஜரம் அடிக்குது. பண்ணவே முடியலடா. என்ன ஹாஸ்பிடலுக்கு போனா அந்த கேள்வி. சோமார முடியுமாப்பா எங்க அப்பன் பார்த்தது. ஆமா சோமார முடிய கேள்வி வந்துச்சுனா பாட்டியா டேய் வீட்ல ஒரு பாட்டி இருந்தா தான் இது கொடுத்துறேன். சோமார முடியுமா? டாக்டர் கிட்ட போலாம் பார்த்தா ஆமா 500 ரூபாய் கேக்குறான். ஏன்னா மண்வெட்டிக்கு 500 ரூபாய் வாங்கிட்டாரு டாக்டர். மண்வெட்டிக்கு 500 ரூபாய் வந்து கேள்வி 1000 ரூபாய் வாடா. அந்த பாட்டி கிட்ட போனா எவ்வளவு செலவாகுமோ? நான் தான் டாக்டர் வைத்தியம் பண்ண பாத்துட்டேன். ஆமா பாட்டி கேக்குறேன். நான் ட்ரீட்மென்ட் பாத்துறேன். எதுக்கு? டாக்டர் என்ன ட்ரீட்மென்ட் பண்ண நான் பாத்துட்டேன். ஆமா ஐயா உனக்கு 10 நிமிஷத்துல ஜரம் போடுறியா? ஜரம் மட்டும் போய்டும். அப்படியே பக்குமாட்டிட்டு போனேன். எங்க பேக்கடியில ஒரு பெரிய கிணறு இருக்குது. ஆமா உங்க வீட்டு பின்னாடி எல்லாரும் வீட்டு பின்னாடி கிணறு இருக்குது. அந்த நாள்ல மம்பி அந்த தொட்டில விட்டான். ஆமா எங்க ஆயா சமார முடியுமா? எங்க ஆயத்துக்கு எங்க ஆயா இது பாரு. கவுர் எடுத்து கைத்துல கட்டினேன். அது கைத்திரியா கட்டினேன். கைத்துல கட்டினேன். அடப்பையா எங்க ஆயா நீட கிணத்துல இறங்கினேன். கட்டுல இறங்கி அப்படியே உங்க பாட்டியா? எங்க ஆயா ஆவும் கத்துது. கட்டாத 10 நிமிஷம் நல்லா ஜரம் மட்டும் போய்டும் அப்படின்னா இறங்கிட்டு வருமா 10 நிமிஷம் தான் 5 நிமிஷம் வச்சிருந்த தண்ணியில. எப்ப 5 நிமிஷம் தண்ணி உள்ளே வச்சிருந்தியா? மேல வச்சுட்டா நீ கைத்துல கவுரு கட்டி அப்பவே பாதி உயிர் போயிட்டு இருக்கும். 5 நிமிஷம் தண்ணி உள்ள வச்சது பாரு கணத்து உள்ள செத்து போச்சு. பாதி உயிரும் போயிட்டு இருக்கும். எத்தனை தீ போட்டு எதுவுமே கொளுத்துக்க மாட்டான். 50,000 ரூபாய் செலவு பேசுமா? ஒரு 500 ரூபாய் ஆசைப்பட்டு 50,000 ரூபாய் செலவு பேசுமா? ஏண்டா உங்க பக்கத்து கைகார ஏதோ ஒரு கேலிக்கு சொல்லியிருப்பான் மண்வெட்டிக்கு ஜுரம் வந்துக்குதுன்னு. எவ்வளவு வெயில் காயுது பாத்தி, எவ்வளவு பனி பெய்யுது அப்பதான் வெயில் காயுது. அந்த வெயில்ல மட்டும் என்ன ஆகும்? நான் இப்பதான் புது சம்சாரி நானு. புதுசா? ஆமா சொன்னாலும் சொன்னாலும் நீ புது சம்சாரி தான்டா. புது சம்சாரி வேறப்பால் வச்ச மாம்பி சூடாகும் என்ன தெரியும்? இந்த வெயில் எப்படி இருக்கும்? சூடா தானே இருக்கும். அவன் வார்த்தையை கேட்டுட்டு உங்க பாட்டியே போக டேய் டேய் அந்த பாடகாட்டத்துக்கு போய் 20,000 போட்டு கொடுக்குறேன். போய் கேக்குறேன் ஒரு 10 பிள்ளை தரலாமா? மான கடை பையன் 10 பிள்ளை தரலாமா? சாவுக்குன்னா கேட்டா கொடுத்துருவானடா. ஏன் கொடுக்க மாட்டேன்றான்? தரமாட்டான். நான் மானம் கட்டுனா நீ நான் மானம் கட்டினா நீ மானம் கட்டணும்னா மானம் கட்டின பேசுன்னு என்ன வந்து கேட்டா விடுறா மானம் கட்டணும். ஆனா உனக்கு மரியாதை சொல்றேன். அவர் பக்கத்தூர் மறுப்பு கோட பாக்கதான். ஆனா ஓடியாரு பால ஓடியாரு. இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாதா? சில பேர் தெரியாது. ஓடியாரு அவங்க மாமனார் என்ன ரெண்டாம் பையில இருக்க பாட்டி இது போய் சேர்த்துக்கோ. அப்படி இருந்தாலும் அதனால ரொம்ப கஷ்டத்தோடு வர இப்போ. அதே மாதிரி வந்த வருஷம் ஒரு கேள்வி எனக்கு கேட்டு ஒரு கேள்வி கேட்டு விட்டேன். ஆனா அது சொன்னது எங்கே போவோம். சரி அப்படி இருந்தாலும் என்னடா சார் ரொம்ப நாள் ஆசைமா எனக்கு பேப்பர்ல போட்டா வரணும். பேப்பர்ல எம்ஜிஆர் போட்டா வருது. ஆமா சிவாஜி போட்டா வருது. ஆமா விஜயகாந்த் போட்டா வருது. எல்லாரும் போட்டா வருது. ஆமாண்டா ஒரு பேப்பர்ல வந்தா ஒரு புகழ் தான் வருமே என் பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு வேலை நடந்தது. அப்புறம் நாளைக்கு சொல்றேன் நானு. எப்ப நாளைக்கு சொல்றியா? இப்போ சொன்னா இருக்குது நாளைக்கு தடவை போடுது. சரி அப்படி இருந்தாலும் உட்காந்து ஆளு ஒரு கட்டி கட்டி கொடுத்தா குழு தெரிஞ்சு போடும். என்ன டீ குடிக்க சொல்றேன் இல்ல காபி குடிக்க சொல்றேன் இல்ல போனட் சொல்றேன் இல்ல பூஸ்ட் குடிக்க சொல்றேன். அது சில பேருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. என்ன அது கூட குத்துதா சொன்னாங்க வேடா. ஏமா சுதாகர் ஆட்டு பார்த்தாரா மொத்த பேர் ஒரு கட்டி கட்டி என்ன அப்படி நாட்டுக்கு ராணியாக யாதொரு குறையும் இல்லாமல் சுகமோடு இருக்கிறோம். அப்படி ஓடி வர காரணம் அக்கா ஒரு அக்கா புறப்படி
என்பார்கள். பொற்கொடி. ஆமா, அழகான பெருமா. நம்ம போய் அக்கா காணலாமா? வாங்க. ஏண்டா என்ன பெண்களுக்கு பூதான் அழகுன்னு. மாதவன் இந்த பேர்பட்ட சபையிலே வந்து யார் என்று விளக்க முடிகிறதா? உடம்பு நம்ம மேல இருக்குதுமா? குழந்தை நீ குழந்தை இருந்தாலா எல்லா காலம் பாம்பு நீ அப்படியே பாட்டாடு ஒன்னாண்டு உசாரா இருக்கணும் எல்லாத்துலயும். நம்ம போன வழியாக முடிஞ்சதுனால மாதவன் அம்மா அப்படி இருந்தாலும் வந்தவர் யார் என்று விளக்கத்தோடு சொன்னார் மாணவருக்கு தெரியும். சொல்லனா தெரியாது. தெரியாது. ஆமா, சொல்லிக் கொண்டு வருகிறேன், கேட்டுக்கொண்டு இருப்பா.
புகழ் பெற்ற சுந்தரா குணவதியா மாத காலச்செல்வி வந்து கலைச்செல்வி. ஆமாம், உன்னை எப்படி தெரியுமா? நத்தேந்தில் ஆஜாமிக்கும் நம்ம கம்பெனில 2வது ஆள் நீதாமா. என்னடா? ஆமா, நம்ம கம்பெனி 4 வருஷம் வந்து ஒரே பொருளை பூத்தாடி நானும் மாத்தவே மாட்டேன் அம்மா. ஏண்டா மகாராஜா இருக்கிறார்ல, அவங்களோட தம்பி மனைவிகள். ஆமா, என் பேர் தான் கலைச்செல்வி என்று சொல்லுவாங்க. கலைச்செல்வி. ஆமாடா, இருந்தாலும் அக்காவை பார்க்க வேண்டும், தங்க மகன் பார்க்க வேண்டும். இந்த கற்பக விருட்சமான அற்புதமான சபையில் தோன்றிய மாதிரி இன்னார் இது யார் என்று விளக்கம் புரிகிறதா? விளக்கத்தோடு சொன்னால் விபரமா புரியுமா? அதுக்கு அப்பா அப்படியே நான் தெளிவாக உரைக்கின்றேன். அப்படியே தெளிவாக கேட்கிறாயா?
மாதவா, நான் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் உடனே கேட்டு வரேன். என்னுடைய நாடு என்ன, சொல்லுங்க. என்னுடைய கணவர் பெயர் என்ன, நான் அனைத்தும் சொல்கிறேன் தெளிவாக்கு. வந்தால் திருவண்ணை என்னுடைய நாடு தெரியுமா மாதவா? அது கிராமம் அத்திமாநகரம். அத்திமாநகரை ஆளக்கூடியவர் யார்? துரியோதன மகாராஜா. அவருடைய தம்பி, முதல் தம்பி யார்? அவர் தானியோட கணவர். வீட்டுக்காரு இல்ல, வாடக்காரு. அவர் தானியோட கணவர். ஒரு மோசமான ஆளுமா? ஆமா, உண்மைதான். அண்ணவரை திருமணம் செய்து என்னுடைய நாமதேயம் தெரியுமா? திருவண்ணை. இன்னும் ஓசூர் மாநகரத்திலே வாசம் பிறந்தாய் என்ற இன்னும் ஓசூர் மாநகரத்தில் வாசம் பிறந்தாய் என்ற லலிதா அம்மையர் தேவா கீதா. ஆக லலிதா அம்மையர் தேவா கீதா என சொல்லக்கூடிய அத்தகைய நல்ல வல்லம் அடைத்த பெரியார்கள் இதோ எங்கள் திருவஞ்சிப்பட்டு ஸ்ரீ ரேணுகம்பாள் நாடக மன்றத்தை வாழ்த்தி 201 ரூபாய் என்பாக வழங்கியிருக்கிறார்கள். இன்னும் விநாயக அம்மா அவர்கள் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த இனிய வேளையில் எங்களுடைய மன்றத்தை வாழ்த்தி 201 ரூபாய் என்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்னாருக்கும் அண்ணா குடும்பத்தாருக்கும் மாணவன் கண்ணனோடு நினைத்திருக்கிற பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஏண்டா மாதவா, இங்க வா. என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? ஐயோ, பார்த்தாவா என்ன சொல்றது புரியலையேங்க. பரவாய் மாதவா, என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி பார்த்து தெரியுது? என் மொட்டாட்டி மாதிரியே கர்மாணி. சின்ன பையன் நம்பர், சின்ன பையன் நம்பர், சின்ன பையன் நம்பர். பொண்டாட்டி மாதிரி எப்படி இருந்தாங்க? நான் உருவத்துப்பு காட்டணும் இல்லையா? சரி சரி, உண்மைதான். அது இருந்தாலும் இருக்கலாம். இதுதான் நன்னாடு. ஆமா. என்னாடு? பொன்னாடு. என்னுடைய பொன்னாடு. ஆமா. அது என்னுடைய நாடு. என்ன என்ன நாடு? அத்திமாநகரம். அத்தினாபுரம். அத்திமாநகரம். அத்திமாநகரம். அத்திமாநகரத்தை ஆட்சி புரிவர் யார்? ஏன் செக்காத நீ மாத்தி சொல்றியே, ஆஹா. அதனாலதான் அத்திமாநகரை ஆட்சி புரிபவர். அம்மா, நான் மாத்தி சொல்றேன்னா ஆமா, எங்களுக்கு எழுத்தறிவு கம்மி. சரி சரி, நான் சொன்னதை புரிந்து கொள்ளப்பா. ஆமா. அப்படி இருந்தாலும் அஸ்தினாபுரத்தை சேர்ந்தர் துரியோதன மகாராஜா. அவருடைய முதல் தம்பி யாரு சொல்லு? முதல் தம்பி யாரா? முதல் தம்பி வீரத்திலே சிறந்தவர், பீமையில் அண்ணனை வென்றவர் என்று பெயர் எடுத்தவர். ஓஹோ, துச்சாசன புலி. அவர் தான் கணவர். ஐயம்பகரா, அருமையான. திருமணம் செய்து என்னுடைய நாமதேயமோ திருவண்ணை. என்னுடைய நாமதேயம் திருவண்ணை. திருவண்ணை. ஆமா. ஏமா எங்க போட்டா? திருவாணியா? அட பாவி, என்னுடைய நாமதேயம் திருவண்ணை. திருவண்ணை திருவண்ணை என்பார். ஓஹோ, ஆமா, திருவண்ணை. ஆமா. இந்த சபையிலே நானே தனிமையாக வருகிறேன். எப்படிமா? ஏமா நடந்தேதான் வரா? இல்ல, நான் பறந்து வரேன். இல்லம்மா, எப்படி வரேன்ற? அதை அடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எத்தனையாக வருகிறேன். அடிமா அடிமா அடிமா. ஆடை ஆவரணங்கள். ஏமா ஏமா அடி. உள்ள வர்றாரு. சரி மாதவா, நான் எப்படி வருகிறேன் என்று தெளிவாக கேள்.
எல்லாம் முன்ன இந்த சேலையெல்லாம் இங்க பார்க்க முடியாதுப்பா. இல்லம்மா நாங்கெல்லாம் என்ன பண்றது? காசி மாநகரத்து பட்டு சேலை பாத்தனியா? என் முன்னாடிக்கு ரேஷன் கடை சேலை தான். ஆமா. என்ன அது போல நீங்க எங்க பார்த்திருக்கவே முடியாது இந்த தங்க சேலையை. இதுதாம்மா பாக்குறேன். இந்த கண்ணு புடுங்குது பாரு என்ன அப்படியே. அந்த ஒளி ஒளி என்னத்த பார்த்து புடுங்குறீங்க வாஜாரியா? தங்க ஒட்டியானம் சரிகை தங்க சரிகை சேலை கட்டுகிற சேலை அந்த இடையில் அணிந்திருக்கும் ஒட்டியா மடத்து பார்த்தா எல்லாரும் சிரிக்கிறாங்களே. என்ன சிரிக்கிறாங்க? ஏமா அற்புதமான ஏமா நீங்களாம் வசதிக்காரியா? தங்க சரிகை சேலை எங்கவே பளபள ஜொலிக்க. உங்க வசதி என்ன? ஆமா எங்களுக்கு ஆஸ்தில வருவா. வாய்ப்பு என்ன? ஆமா எங்களுக்கு ஆஸ்தில வருவா, அந்தஸ்துல வருவா, நகநாட்டுல வருவா, ஆடியாபுரத்துல வருவா. எங்களுக்கு எத்தனை குறை இருக்குது? ஆம்டால பாரியா? அவரு நல்லா வீரத்தன்மையாகிறாருன்றா. ஆம்டியான்ல கூட ஒரு குறை வரும். இல்லம்மா ஒன்னு பாவம் அப்படியே காட்டுதான். ஆமா வரப்போ முன்னாடி கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமா இருப்பாங்க. ஆமா ஆமா அது உண்மைதான். எப்படியா? ஆனா அவன் எப்படி கிடப்பான்? நோஞ்ச மாதிரி கிடப்பான். இல்ல அப்படிலாம் கிடையாதுப்பா. அப்படி என்னுடைய கணவர் வீரத்திலே சிறந்தவர். வீரத்திலும் தீரத்திலும் ஆண்மையிலும் வல்லமையிலும் சிறந்தவர் என்னுடைய கணவர். அவர் வராருனாவே போதும், ஒருத்தர் கூட உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. மொத்த பேர் அவ்வளவு கோவம், அவ்வளவு வேகம். அவரு மொத்த பேர் கோவம் பயத்துல எழுந்து ஓடிடுவாங்க. பாட்டி சொல்லுவாங்க, உன் மொண்டாட்டி கூட வந்தா உன் மொண்டாட்டி சேலையை ஊத்துருவாரு. ஐயோ நீங்களாம் அவுப்பிங் தெரிஞ்சுங்கன்னா நாங்க சுத்தமா தைச்சு போட்டுக்கிறோம் நீட்டா. நேத்த நைட்டு போடாதுப்பா, பகல்ல போட்டு மாதவன். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறையும் இல்ல. பாயிண்ட் வேற போறது கிடையாது. காட்டுக்கு போனாங்க அப்படியே ஒய்ஞ்சு போட்டாங்க. நாங்க சந்தோஷமா இருக்கிறோம்பா. எங்களுக்கு என்ன குறை இருக்கு போகுது? நாளைக்கு தானே வாழணும். ஆமா மக்களே வாழணும். ஆமா நம்ம வீடு முன்ன கண்ணெல்லாம் நல்லா இருக்கணும். ஆமா நம்ம கொண்டாடி தாலியே அறக்கணும். பாரு ஏமா தானே வாழணும், மொடாட்டி தாலியா இருக்கணும். எல்லாரும் நல்லா வாழணும். அப்படி இல்லப்பா, நாங்க மட்டும்தான் வாழணும். நாங்க மட்டுமே தான் வாழணும். எதிராளி மொத்த பேர் இருக்கக்கூடாது. ஒருத்தர் கூட அந்த பாண்டவர் எப்ப சாவாங்கன்னு பாக்குறோம். நாங்க ஒருத்தர் கூட சாவல. இந்த ஜடா மாதிரி ஜடாமுடி மாதிரி ஆட்டுது கை. ஆமா மாதவா பாண்டவர்கள் இருக்க வேண்டும். அவங்க வாழ்வு எங்களுக்கு வரணும்பா. அவங்க சொத்து சுதந்திரம் மொத்தம் நாடு நகரம் மொத்தம் எங்களுக்கு வரணும். உங்களுக்கு வந்தாதான் நாங்களும் வாழ முடியும். அதுதான் உண்மை. எப்போ வருமோ நாங்க எப்படி சந்தோஷமா இருப்போமோ, எப்போ சாவாங்களோ எப்போ போவாங்களோ எப்போ வருவாங்களோ அப்படின்னா ஒரே கஷ்டமா. வாழ்ப்புலாம் வந்து காட்டாது விட்டு போறீங்க நமக்கு. எதுக்கு இந்த வாழ்ப்பு வசதிலாம் வருது? ஆமா வாய்ப்பு தந்து பொருள் செஞ்சு வாழ்ப்பு அந்த அவனிங்க 56 தேசத்தை ஆள போறீங்கல்ல. ஆமா பாண்டவர் சொத்து யாருங்க? நீ சொன்ன உடனே ஞாபகம் வருது. அவனின்னு உடனே அக்காவை பார்க்கணும். அக்கா இங்க இருக்காங்க. அக்கா
ஆண்டவனால் மீட்ட பெருக வேண்டும் அப்பா. எது வேணா இதோ இருக்கிறேன்றா. நல்ல முறையா இருக்கிறேன்னு சொல்றேன். நாங்க இருக்கும்போது உனக்கு என்ன குறை? அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு 2000 ரூபாய் அது போச்சுமா. கூத்தாடுற நீ தான் துட்டு இருக்கும். ஆனா அதை நீங்க எப்படி வாரி அதை கொடுப்பாங்க? எனக்கு கூட இல்லம்மா. ஒருத்தர் வாய் தந்து கேட்டாருமா. ஓஹோ, தர முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. தர வேண்டிய ஆள் தர முடியாத சூழ்நிலை போச்சு. கேட்டது யாரு? அண்ணன் கேட்டா தம்பி கொடுத்து ஒத்தாச்சு பண்ணணும். அவர் 3வது கொண்டாட்டி திருமாவளூர்ல ஒரு கட்டினாரு. 3 கொண்டாட்டி. என்னடா அவன் ஒண்ணு வச்சுக்கிட்டே வைக்க முடியலன்றான். சரி 2 கூட இருக்கலாம். 3 பொண்டாட்டியா? 3 மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. ராத்திரி பூரா இங்க நைட்ல போட்டி மேரியாரா? ஆமா. காலையில அங்க மேரியாரு. சைக்கிள் சோடா கடை வச்சுக்கிறாரு. பக்கத்து ஊருக்குலாம் சைக்கிள் வச்சு போய் சோடா போடுறாருமான்னு சொல்லு. 3வது கொண்டாட்டி இப்ப மாசம் ஆகிறாங்க. 9 மாசம். யாருக்கு? அவர் கொண்டாட்டி 3வது அம்மா. அப்படியா? சரி சரி. அது ரொம்ப பாடி நிக்கல. இதெல்லாம் மடானா கேட்டேன்டி. நேத்து சிம்பிளா கோயில்ல முத்துறான்னு பார்த்தாரு. சரி. நேத்து 2000 ரூபாய் தர முடியாது. கொடுக்க முடியாத சூழ்நிலை போச்சு. அதனால கஷ்டப்படுறேன். சரி, இன்னைக்கு காலையில ஒன்று கொடுப்பாங்க. இன்னைக்கு கஷ்டப்படுறேன், இன்னைக்கு கொடுப்பாங்கப்பா. அதான் போல போறது நம்ம போன் வச்சிருக்கா. இந்த வயசுலயா? எனக்கு ஒண்ணு கணக்கு புரியல. இந்த வயசுலயா? ஹலோ கம்னூர்னா இது கணக்கு தெரியல. நேத்து தான் சீமந்தம் பண்ணாங்கன்னு சொன்னேன். எப்படி இவரு புடிக்கும் போது நம்ம ஒரு மாசம் வந்துச்சான். அது ஒரு எல்ல போய் வச்சிருந்தோம் நம்ம. அப்புறம் இவரு முட்டமா எல்ல போய் தான் வச்சிருப்பான். இவரு தட்டு சரிப்பா, அவர் சாமர்த்தியம். புள்ள போனது. சரிப்பா, பேர் அவர் பேர் ஒரு கால்வாய்க்கு வந்துருச்சு. அவரும் ஐயோ 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 சரி போயிட்டு 6 பசங்க. தாலி ஏத்துறேன். 3 பசங்க. டேய், நான் உங்க குடும்பத்தை கட்டி கேட்கறாடி. என்ன கேட்கறா முதல்ல நான் யாருன்னு. நாடு 56 தேசம். 56 தேசத்துக்கு ராஜா யாரு? துரியர் மகாராஜா. அவருடைய அவங்க பேரு கௌரவர்கள் பேரு. 100 பேர் ஒரு பெண்பான். 100 பேர்ல இளையவர் யார்? வெங்கட மகாராஜா. அவருடைய மனைவி தான் பண்ணானே. 2 பேர் தெரியுமா? தனலட்சுமி. ஆமா. அனுதினம் இருந்தால் எனக்கு பெரிய அக்கா என்ன வேலை உண்டு அந்த அப்படியா? சரி, நாங்க பாக்கலாமா? எதுல அப்படி இருந்தாலும் எங்க பெரிய அக்கா என்ன வேலைறாங்களோ அந்த வேலையை நாங்க செய்து முடிக்கிறது வழக்கம். புறப்படி அக்காவை பார்க்க ஆரம்பிச்சு. அக்கா வாயுவாயம்மா நீயும் வாயுவாயம்மா. நலமோடு சுகமோடு நீ வாழணும். எங்க அக்கா வாத்திருக்கோம், நாங்க நின்றுட்டோம். ஏதாவது எனக்கு குறை இருக்குதா? உனக்கு நட குறை இது பாரு, நல்லா பாரு. என்ன பாப்பாரு மொத்த ஓட்டி முடிக்குது இல்ல. அவ கடைசியா வந்திருக்கிறா. அப்படிதான் இருப்பா. போவா சரி ஆயிடுவா. நீ வருஷம் எப்படி இந்த போல மாரி பா இல்லையா? போன மாதிரி இருந்தா இப்ப யார மாதிரி ஆயிட்டான். அவன் வந்த 3 வருஷத்துல இலையில எது வச்சாலும் எடுத்து பக்கத்து இலையில வச்சிருவான். இப்ப அந்த முருங்காத்தோட வாயை அடிந்தாலும் வேற எதுவும் விட மாட்டேங்கிறான். இந்த காரியத்து குத்துன்னு சொல்லிட்டு அங்க உளிநூர்ல இறங்கிட்டான். அங்கே வாங்கிட்டாங்க ஆளுக்கு 100. சரி, கதை பார்ப்போம். அக்கா பெருமை வாங்கிட்டு